கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர் மஞ்சுரியா. இவர் ஸ்டுடியோ வாஷ் மார்க்கெட்டிங் ரிசர்ச் அனலிஸ்ட் எனும் நிறுவனத்தை தொடங்கியுள்ளார். இந்த நிறுவனம் சம்பந்தமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி கோவையில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மஞ்சுரியா மற்றும் சேரன் அகாடமி சமூக வலைதள நிறுவனர் ஹுசை அகமது ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்கள் பேசுகையில், நாங்கள் தான் தமிழ்நாட்டில் முதலில் கஸ்டமைஸ்டு மார்க்கெட்டிங் ரிசர்ச் ஏஜென்சி என்ற நிறுவனத்தை ஆரம்பித்துள்ளோம். எங்களுடைய இந்த நிறுவனத்தின் முக்கிய நோக்கம் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் அல்லது மார்க்கெட்டில் எந்த பொருட்களை எவ்வாறு விற்பனை செய்ய வேண்டும் என்ற திட்டமிடல் இல்லாமல் புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு தக்க ஆலோசனைகளை தேவைக்கு தகுந்தாற்போர் வழங்கி அவர்களின் வெற்றிக்கு வழிவகுப்பதாகும். குறிப்பாக நாடுகளை எல்லாம் ஒரு திட்டங்களையோ அல்லது ஒரு பொருட்களையோ சந்தைக்கு கொண்டு வருவதற்கு முன் அது சம்பந்தமான பல்வேறு சந்தேகங்கள், பிரச்சினைகள், வியூகங்கள் போன்றவற்றிற்காக குறித்த நேரத்தை செலவிட்டு அதற்கான தனி கவனம் செலுத்தி அதை எவ்வாறு கொண்டு செல்வது, அதை எப்படி கொண்டு செல்வது என்று எந்த நேரத்தில் செயல்படுத்த வேண்டும் என்பதற்கான ஆராய்ந்துதான் செயல்படுத்துவார்கள். ஆனால் நம் நாட்டில் அப்படி இல்லை. அதற்காகத்தான் எங்களுடைய இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எங்களுடைய நிறுவனத்தின் மூலம் ஒரு ஸ்டார்ட் அப் திட்டங்களையும் அல்லது ஒரு பொருட்களையோ அல்லது மக்களிடம் எவ்வாறு அதை கொண்டு சேர்க்க வேண்டும், செல்ல வேண்டும், மார்க்கெட்டிங் எப்படி செய்ய வேண்டும், அதற்கு தேவையான வழிமுறைகள் என்ன போன்ற பல்வேறு ஆலோசனைகளையும் திட்டங்களையும் செயல்படுத்துவதற்கும் அந்த திட்டங்கள் வெற்றியடைபவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவதாகும். எனவே எங்களுடைய இந்த நிறுவனம் மூலம் ஏற்கனவே பல பேருக்கு தக்க ஆலோசனைகளை வழங்கி இருக்கின்றோம். அவர்களை வெற்றியடைய செய்து வைத்துள்ளோம். அவர்களுடன் தற்போது ஒரு சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்வு நடைபெற்றுள்ளது. எனவே எங்களுடைய இந்த நிறுவனத்தின் மூலம் எந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் என்றாலும் சரி, எங்களுடைய மார்க்கெட்டிங் அனலைசிஸ் மூலம் அவர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம், வெற்றியும் அடையலாம். மேலும் ஏழை தொழில்நுட்பம் பயன்படுத்துவது குறித்து வரும் காலத்தில் முடிவு செய்யப்பட்டு அதற்கு தகுந்தாற்போல் முடிவுகள் மாற்றம் செய்யப்படும் என்றார். ஸோ நாங்கள் தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் கஸ்டமைஸ்டு மார்க்கெட் ரிசர்ச் ஏஜென்சி. ஸோ இதோட நோக்கம் என்னன்னா, ஸோ இங்க இருக்க ஸ்டார்ட் அப்னால ஃபுல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதனால நான் நிறைய அப்ராட் பிரான்ச் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட இது எப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு டீம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் கண்டென்ட் ரைட்டிங்க்கு ஒருத்தங்க இருப்பாங்க, R&D டிபார்ட்மெண்ட்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் இங்க இருக்க நிறைய ஸ்டார்ட் அப் பிராண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி இல்லாதனால அவங்களால அஃபோர்டபுளும் பண்ண முடியாதனால ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு பிளாட்ஃபார்மை ஸ்டுடியோ ஃபார்ஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஸோ இந்த மீட் பாத்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் 6 monthல வி ஹாவ் அரௌண்ட் 1500 கிளைண்ட்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல எல்லாமே ஸ்டார்ட் அப். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு அஃபோர்டபுளா மார்க்கெட் ரிசர்ச் கொடுக்கணுங்கிறது தான் எங்க கம்பெனியோட நோக்கம். இங்க வந்திருக்கவங்க எல்லாமே எங்களோட கிளைண்ட்ஸ். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இங்க ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக இன்வைட் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நார்மலா ஸ்டார்ட் அப் கல்ச்சர்ல ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கு. என்ன சேலஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்டு கஸ்டமருக்கு என்ன தேவை, மார்க்கெட் என்ன டிமாண்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு தெளிவுரை நிறைய பேர்கிட்ட இருக்கிறது இல்ல, குறிப்பா புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க கிட்ட. சோ ஸ்டுடியோ ஃபோர்ஸ்ல குறிப்பா என்ன செய்யறாங்க அப்படின்னா, கிரவுண்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, கள நிலவரம் எப்படி இருக்கு, அவங்களுடைய பொருட்களுக்கு ஏற்ப அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்சிவ் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி இது தகுமா தகாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளாரிட்டியை ஸ்டுடியோ ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. அதுதான் ஸ்டுடியோ ஃபோர்ஸோட மெயின் ரீசன். இந்த இடத்துல என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, தேவையில்லாத அலைச்சலோ தேவையில்லாத பண விரயமோ இந்த இடத்துல தடுக்கப்படுது. நிறைய நேரத்துல ஒரு ப்ராடக்ட் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் மேக்சிமம் அது ஃபெயிலியர் ஆயிடும். அந்த ப்ராடக்ட் சக்சஸ் ஆகுமா ஆகாதா, அந்த ப்ராடக்ட்க்கு மார்க்கெட்ல நிஜமாவே டிமாண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மார்க்கெட் ரிசர்ச் மூலியமா ரொம்ப சிம்பிளிஃபைடா ரியல் லைஃப் ஃபீட்பேக்ஸோட எக்ஸ்பிளைன் பண்றது தான் அவர் சர்வீஸ் கொடுக்கறது தான் ஸ்டுடியோ ஃபோர்ஜ். அண்ட் நாங்க இவங்க கூட சேல்ஸ் ப்ராசஸ்க்காக அசோசியேட் ஆயிருக்கும் ஸ்டுடியோ ஃபோர்ஜ் கூட. ஸோ வி வில் ஸ்டார்ட் அண்ட் நியூ இந்த இதுக்கப்புறம் ஒரு நியூ பிளான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் த ரிட்டென்ஷன் மார்க்கெட்டிங். ஸோ இப்போ எல்லாருமே நியூ ஆடியன்ஸை தேடி போறாங்க. ஸோ எங்களோட இது என்ன ஃபோக்கஸ் பண்றோம்னா, எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸ் எப்படி நம்ம கவர் அப் பண்ணுங்கிற ஒரு சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸை நாங்கள் பில்ட் பண்ணி கொடுக்கறதுல இப்போ ஃபர்தரா நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போறோம் ஃபியூச்சர்ல. This is the thing. No sir, இதுல என்டையர் திங்ஸா இப்ப என்ன பெரிய சென்னை சில்க்ஸ் எடுத்துக்கோங்க. சென்னை சில்க்ஸ், போத்தீஸ் இவங்களுக்குலாம் ஒரு 10 lakh கஸ்டமர்ஸ் இருக்காங்க. பட் ஆனா அவங்க இப்பயும் நியூ ஆடியன்ஸை தேடி போறாங்களோ தவிர அந்த 10 lakh கஸ்டமர்ஸை எப்படி அப்சேல் பண்ணும், திருப்பி எங்க கடைக்கு எப்படி கூட்டிட்டு வரணுங்கிறதுல அவங்களோட மார்க்கெட்டிங் ஃபோக்கஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ அதை எப்படி டெக்னாலஜி, இப்போ நிறைய AI டெக்னாலஜிஸ் இருக்கு, அதை யூட்டிலைஸ் பண்ணி எப்படி அவங்க ரிட்டென்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கறதுல நாங்க நெக்ஸ்ட் சர்வீஸை ஃபியூச்சர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்.
ஏஐ வந்து நாட் இன் டிஃபிகல்டிஸ், அதுல வந்து நம்ம நிறைய விஷயத்த ஒரு ஸ்ட்ரக்சரைஸ் பண்ண முடியும். ஸோ அதோட என்டையரா டிபெண்ட் பண்ணது நம்ம என்ன கமெண்ட் கொடுக்குறோமோ அது கொடுக்குமோ தவிர ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ மார்க்கெட் ரிசர்ச் வந்து கிரவுண்ட் ஒர்க் தான். ஸோ எங்களுக்கு வந்து என்னன்னா உங்களோட ஜியோகிராஃபி ஸ்டடிஸ், உங்க டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு நாங்கள் கிளியரா டிஃபைன் பண்ணி கொடுப்போம். அவங்களுக்கு எந்த மார்க்கெட்டிங் சேனல் அவங்க ஆக்டிவா இருக்காங்க, அவங்களோட ஸ்பெண்டிங் பிஹேவியர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, ஸோ எப்படியெல்லாம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபோக்கஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு B2B பிசினஸ் தான் செட் ஆகும், ஆனால் அவங்க D2Cல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அது என்டையரா ஃபெயில் ஆயிடும். ஸோ அவங்க B2Bல எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், இது எல்லாமே நாங்கள் எங்களோட ரிசர்ச்ல கவர் பண்ணி 360 டிகிரில அவங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். ஸோ B2B வந்துட்டு இப்போ என்னன்னா, இப்போ D2C வந்து நிறைய காம்படிஷன்ஸ் வந்து அதிகமாச்சு. எல்லாருமே D2C ஈஸின்னு சொல்லி இப்போ நிறைய காம்படிஷன் அதிகமாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, the people will be started to B2B நாட் ஒன்லி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ D2Cலேயே வந்துட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹியர் அபவுட் த ரெபலாஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்து நம்ம சவுத் இந்தியன் நிறைய கம்பெனிஸ் நார்த் இந்தியாவுக்கு B2B பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே த்ரூ த நெட்வொர்க்கிங், லிங்க்டின் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான ஆங்கிள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லிங்க்டின் மார்க்கெட்டிங் இங்க பெரிய ஒரு இன்னும் ரீச் கிடையாது, பட் அதை ஃபோக்கஸ் பண்ண கண்டிப்பா B2B லீட்ஸ் வந்து நிறைய எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து ரீட்டைல்ஸ் அண்ட் தென் B2B பிசினஸ்ல வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், க்ளோத்திங் இண்டஸ்ட்ரீஸ், ஆல்மோஸ்ட் எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே நாங்க கவர் அப் பண்ணிட்டு தான் இருக்கோம் சார். மார்க்கெட்டிங் மெத்தடே மாறுது. ஸோ ஏஐ வந்து என்டையரா வந்து உங்களை மார்க்கெட்டிங்கை ரீப்ளேஸ் பண்ணாது. ஸோ நீங்க அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு இப்போ ஒரு 10 பேர் செய்யற வேண்டிய வேலையை ஒரு 4 பேர் செய்யற மாதிரி பிளான் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பா ஏஐங்கிறது ஒரு வந்து பெரிய ஒரு பூமா தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்க மெட்டால ஆட் பண்றதே வந்துட்டு அந்த மெட்டா ஆடே இப்போ ஆட்டோமேட்டட் வந்து மெட்டா பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களே கிளியரா டிஃபைன் பண்றதுக்கு எல்லாமே அங்கே ஏஐ டூல்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே ஏஐ கத்துக்கிறதும் அவங்க பிசினஸ்ல ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்றதும் ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்ஸா இருக்கும். இல்ல அதுல ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம் சார். ஏஐல வந்து நீங்க ரிஸ்க் ஃபேக்டர் எதுக்குன்னா அது கால்குலேட்டிவ், அதாவது பாஸ்ட் இன்ஃபர்மேஷனை வச்சுதான் உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுமோ தவிர ஃபியூச்சர் இன்ஃபர்மேஷனை எந்த ஏஐ டூலையும் ஆஸ் பர் த டேட்டா பிரைவசி பாலிசிஸ் பாஸ்ட் 5 இயர்ஸோட இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் நீங்க எடுக்கணுமோ தவிர ஃபியூச்சரோட கரண்ட் ரிப்போர்ட்டை வந்து டேட்டா வந்து எடுக்கக்கூடாது. இதான் வந்து ஏஐயோட அதுமே டேட்டா இதோட நார்ம்ஸே. ஸோ எல்லாமே பாஸ்ட் இன்ஃபர்மேஷனை வச்சுதான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணுமோ தவிர ஃபியூச்சர் அந்த ட்ரெண்டிங்கை வச்சு அனலைஸ் பண்ணாது. ஸோ அதுல ரிஸ்க் ஃபேக்டரும் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்ல ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமா இருக்கு. ஸோ எங்களுக்கு வந்து என்னன்னா அவங்க எந்த மாதிரியான ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்க முடியுங்கிற ஒரு ரிசர்ச் வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ எங்களோடது எப்படின்னா வந்து கிரவுண்ட் லெவல்ல இதுக்கான பீப்புள் எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி டார்கெட் ஆடியன்ஸ் வந்து எந்த சேனல்ல இருக்காங்க, அவங்க ஏஐ எப்படி அடாப்ட் பண்ணிக்க முடியும், ஒரு செக்மெண்ட்டுக்கும் ஒரு ஏஐ டூல்ஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ ஃபினான்ஷியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபினான்ஷியல்ல நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான இதுக்கு எல்லாமே நாங்கள் சப்போர்ட் பண்ணி தரோம். அண்ட் தென் மோரோவர் எந்த இண்டஸ்ட்ரி வந்து அவங்க ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏஐ டூலுமே நாங்கள் சஜெக்ஷன் பண்ணுவோம். இந்த டூல்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம், இவ்வளோ காஸ்ட்லியான இந்த டூல்ஸுங்கிறதையுமே நாங்கள் சஜெக்ஷன் பண்ணுவோம் எங்க ரிசர்ச்ல. ஸோ வி ஹாவ் எங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடுல வந்து வி ஹாவ் அ கிரவுண்ட் ரிசர்ச் டீம் இருக்காங்க. அது இல்லாம எனக்கு கோயம்புத்தூர்ல வி ஹாவ் 20 நம்பர் பிளஸ் டீம்ஸ் இருக்காங்க. துபாயில ஒரு ஆஃபீஸ் இருக்கு, அங்க ஒரு 15 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு தமிழ்நாட்டுல எப்படியுமே குவான்டிட்டி ரிசர்ச் பண்றதுக்கு ஃபீல்டு டீம்ஸ் இருக்காங்க. தேங்க்யூ.